நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க வரதுக்கு ஏன்பா இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? காலையில போகும்போது மத்தியான சாப்பாட்டுக்கு வருவேன் தானே சொல்லிட்டு போனீங்க. உங்களுக்கு சாப்பாடை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். போட் வரைக்கும் போயிருந்தம்மா. மாப்பிளோட எல்லா போட்டையும் நான் ஹேண்டில் பண்றதால நிக்க கூட நேரம் இல்லாம எனக்கு. அங்க போட் ஓட்டுறவங்க இடையில சின்ன பிரச்சனை, அதெல்லாம் பேசி தீர்த்துட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நீங்க எதுக்காகப்பா இந்த போட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? அது அவரோட போட் ஆச்சே, அது அவரே பார்க்கட்டும். மாமனாரோட பிசினஸ மருமகன் பாக்குறது சாதாரண விஷயம். ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதனால இப்ப என்ன ஆச்சு? உங்க மருமகனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவர் ஊர் சுத்துறதே பொழப்பா வச்சிருக்காரு. இங்க பாரு, நீ உன் புருஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. புருஷனா இருந்தாலும் உண்மை எப்பவுமே உண்மைதானே. இதுக்கப்புறம் நீங்க போட்டை ஹேண்டில் பண்ற வேலையை பாக்காதீங்க. வேணும்னா அவரே போய் பார்க்கட்டும். இங்க பாருமா, எந்த பிசினஸா இருந்தாலும் 4 காசு சம்பாதிக்கணும்னா நாம எல்லா வேலையும் பண்ணிதான் ஆகணும். மாப்பிள்ளைக்கு அந்த தகுதியே இல்லம்மா. அவன் ஆரம்பத்துல இருந்து இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்காம ஊரை சுத்திட்டு இருந்தே பொழப்பா போயிடுச்சு அவனுக்கு. அது சரி, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளை என் தலையில கட்டி வச்சுங்களா? வாழ்நாள் முழுக்க நான் சகிச்சுக்கணும், அப்படிதானே? அவன் இந்த மாதிரி இருக்கிறதால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. இங்க பாரு, 3-4 தலைமுறைக்கான சொத்தை உன் பேர்ல நான் வாங்கி போட்டிருக்கேனா இல்லையா? அது மட்டுமா, என் பேர்ல இருக்க எல்லா சொத்துமே உனக்கு தானே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? அவர் இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா. ஒரு கை தவுத்து விட்ட கால மாதிரி. இந்த எண்ணம் உன் மனசுல எப்ப வர ஆரம்பிச்சதுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதை விட்டு தள்ளு, நீ சாப்பாடு பரிமாறி, எனக்கு ரொம்பவே பசிக்குது. இவ்வளவு நேரமாகியும் நீங்க சாப்பிடவே இல்லையா? 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு சாப்பிட நேரமே கிடைக்கலமா. நீ எல்லாத்தையும் எடுத்து வை, நான் அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வரேன். பாரு குணசேகரா, அக்ரிமெண்ட்ல நம்ம போட்டதை தவிர 1 பைசா நான் அதிகமா கொடுப்பேன்னு நீ நினைச்சு கூட பாக்காத. முதல்ல நம்ம 2 பேரும் விலைய வார்த்தையா பேசி முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை அக்ரிமெண்ட்ல எழுதணும். அதுக்கப்புறமா இப்ப 4 லட்சம் அதிகம் வேணும் அப்படின்னு நீ கேக்குறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல குணசேகரா. மார்க்கெட்ல விலை அதிகமானது என்னோட தப்பு இல்ல. அத சேல்ஸ் பண்ண பேசுறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். இடத்தை எழுதி கொடுக்கலன்னா குணசேகரா, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா இந்த வாசவன் எந்த கேஸுக்குமே போக மாட்டான். எழுதி தராதவன் கைய அப்படியே நான் வெட்டி எடுத்துருவேன். உனக்குதான் என்னுடைய பழைய சுபாவம் தெரியல. தேவையில்லாம அந்த வேலையை என்ன பார்க்க வச்சிடாத. குழம்பு ஊத்துமா. இதுக்குன்னே வராங்க. இந்த வாசம் கிட்டே விளையாட்டா. இடத்த விக்கிறேன் அப்படின்னு அட்வான்ஸ் வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு இப்ப இடத்த விக்கலையாமா. அவட கையல்ல தலையதான் வெட்டணும். இப்போதைக்கு தலை கை எதையும் வெட்ட போக வேண்டாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிடுற நேரத்திலயாவது நீங்க போன் பேசுறத நிறுத்துங்க. மன நிம்மதியோட சாப்பாடு கூட சாப்பிட முடியலன்னா நாம எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கணும் சொல்லுங்க? இங்க பாருங்க, சொல்லி முடிக்கல. ஹலோ,
என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா, அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா, அப்பா. ஹலோ, சொல்லு தாரா. நீங்க எங்க இருக்கீங்க? இது தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணியா? நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு அது தேவையில்ல. என் அப்பாவை பத்தி கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் அங்க இல்லையா? என் அப்பா இங்க இருந்தாருன்னா நான் எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணணும்? நான் காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கால் பண்ணி அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீ என்ன விஷயம்னு சொல்லு தாரா. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா வந்தாரு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. போகும்போது கையை கழுவிட்டு போனாரு, அவ்வளவுதான். இந்த மாதிரி அவசரமா ஓடுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவர் வீட்டை விட்டு போனப்ப நீ எதுவும் கேட்கலையா? நான் கேட்காம இருப்பேனா? பதில் சொல்லணும் இல்லையா? ரன்னிங் ரேஸ்ல ஓடின மாதிரி ஓடிட்டாரு. போன்ல உங்க அப்பா வேற யாருக்கிட்ட பேசுனது நீ கேட்டியா? அப்பா யார்கிட்டயும் பேசவே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. அந்த நேரத்துல தான் கையை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. தலையை வெட்டுறாரா? ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? அதை கேட்கறதுக்கு தானே நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். சரி, நீ போனை வை. அவர் எங்க இருக்காரு நான் பாக்குறேன். வணக்கம். இந்த காரு வாசவ மாமாவோட தானே? அதோ அங்க நிக்கிறாரு சார். மாப்பிள, என் கூட வா. என்னாச்சு மாமா? மாப்பிள, நீங்க இங்க அவசரமா வர வேண்டிய அவசியம் இல்லையே. என்னாச்சு மாமா? பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எதுவும் தெரியாம தான் நீ அவசரமா ஓடி வந்தியா? மாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நீங்க ஒரு போன் வந்தவொடனே வேகமா வெளியில கிளம்பி போயிட்டதா தாரா சொன்னா. அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. மாமா எங்க இருக்கீங்கன்னு தெரியாம நான் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலுக்கு முன்னாடி உங்க கார் நிக்கிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னதுனால தான் நான் இங்க ஓடி வந்தேன். என்னாச்சு மாமா, சொல்லுங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு. அத சால்வ் பண்ண தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன? போட்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ரைடு நடந்திருக்கு. உன்னோட போட்ல இருந்து சில பொருட்கள் எடுத்திருக்காங்க. என்னோட போட்ல இருந்தா? என்ன பொருட்கள்? நீ ஒன்னும் பயப்பட வேணாம். அதை இப்ப நான் சால்வ் பண்ணிக்கிறேன். என்ன பொருள் நீங்க சொல்லவே இல்லை மாமா. போலீஸ் பிடிக்கிற அளவுக்கு என் போட்ல அப்படி என்ன பொருள் இருந்தது? கொஞ்சம் போதைப் பொருள். போதைப் பொருளா? மெதுவா, யாருக்கும் தெரியக்கூடாது. மாமா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. எனக்கு எதுவுமே புரியல. போதைப் பொருள் என் போட்டுக்கு எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்திருப்பா? அதெல்லாம் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிடுறேன். நான் சொல்லிதான் கொண்டு வந்தாங்க. அது வெறும் 2 கிலோ தான்ப்பா. அதை நடுக்கடல்ல கொண்டு போய் கொடுத்தாலே போதும். அதுக்காக நமக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நடுக்கடலுக்கு போய் ஒரு 5ல இருந்து 10 பேர் போய் ஒரு 5ல இருந்து 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வர சால மீனையும் மத்தி மீனையும் வச்சு எவ்வளவு கிடைக்கும்? அதிகபட்சமா 20,000 ரூபா.
இருந்தாலும் போதை பொருள்னு சொல்லும்போது மாமா இது சாதாரணமான கேஸ் கிடையாது. அது எனக்கு தெரியும்ப்பா. அதனால நான் எங்கெங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். இதே வேற ஏதாவது கேஸா இருந்தா ஒரே ஒரு ஃபோன் கால் போதும். ஏன் மாமா இது மாதிரிலாம் பண்றீங்க? இப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? இப்ப நல்ல நேரம் ஏன் பக்கம் தான் மாப்ள. ரைடு பண்ண டிவிஎஸ்ஐய மேல ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்கேன். சொல்ல போனா நம்ம சதானந்தனுக்கு தெரிஞ்சாலதான் அவரு பணத்தை காட்டினா அப்படியே விழுந்துருவான். எவ்வளவு வேணும் அப்படின்னு நாங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை இப்ப நான் செட்டில் பண்ணிடுறேன். நான் வரணுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களை பார்த்தாருன்னா ரேட் அதிகமாக்கிடுவாரு. நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த பிரச்சனை அப்படியே இல்லாம பண்ணிட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு வரேன். மாப்பிள போங்க, நான் வந்துடுறேன். நேத்துல இருந்து ஏதோ ஒரு மாற்றம், என்னன்னு தான் தெரியல. என்ன மாற்றம்? கேண்டீன்ல இருக்கான்ல, தடியா குண்டா இருப்பான்ல, ரொம்ப பாசம் காட்டுறான். எது வேணாலும் வாங்கிக்கோங்க, பணத்தை அப்புறம் கொடுங்க. நேத்து நான் உங்ககிட்ட சும்மா சொன்னேன், நீ அதை பெருசா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஐஸ் வச்சான். அதை விட அதிசயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல் கவுண்டர்ல நாங்க போகும்போதும் வரும்போதும் அந்த முட்டைக்கண்ணி சிஸ்டர் கவுண்டர்ல தான் இருக்காங்க. ஆ, வாமான்னு சொல்லணும்ல, சொல்லவே இல்ல. அது மட்டும் இல்லக்கா, பல்ல காட்டி சிரிச்சாங்க. உண்மையாவா? ஆமாக்கா, நேத்து ஒரு புலி மாதிரி நம்மள சாப்பிடறதுக்கு வந்தாங்கல்ல, இப்போ ஒரு பசுமாடு மாதிரி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அச்சு மாமா பில்ல கட்டிட்டாரோ என்னமோ. இல்ல, அப்படி கட்டியிருந்தா நம்ம கிட்ட சொல்லிருக்கணும்ல. அப்போ வேற என்ன நடந்திருக்கும்? அது என்ன வேணா இருக்கட்டும், வாக்கா சாப்பிடலாம். நீ அந்த சிஸ்டர் கிட்ட பில்ல பத்தி கேட்டிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் என்ன அவங்க திட்டணுமா என்ன? ஒருவேளை அவங்க மறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் போய் அவங்க கிட்ட கேட்டு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கணுமா என்ன? நீ வாக்கா சாப்பிடலாம். ஆஹா, சாப்பிட உட்காந்துட்டீங்களா? காலை சாப்பாடா மத்தியான சாப்பாடா? காலை சாப்பாடு தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. மாமா உட்காருங்க. உங்களை இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. இவங்க கொடுக்குற மருந்துகளை நீங்க 2 வாரம் சாப்பிட்டா போதும். அப்போ அம்மா? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தேவைப்பட்டா ஸ்ரீகலாவையும் கூட்டிட்டு போக சொல்றாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்றது? ஸ்ரீகலாவை கூட்டிகிட்டு போறது நல்லதுன்னு தாமா தோணுது. டாக்டர் சொல்றத வச்சு பார்த்தா இவங்க கை கழுவுற மாதிரி தாமா தோணுது. அதுக்கப்புறம் நாம ஐசியூக்கு வாடகை கொடுத்து என்னமா பிரயோஜனம்? நாம கூட்டிட்டு போயிடலாம். எங்க அந்த வீட்ல அதுக்கப்புறம் எங்களால இருக்க முடியாது மாமா. அம்மா தெளிவா இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அம்மா இப்படி இருக்கும்போது என்ன தைரியத்துல நாங்க அங்க இருக்க முடியும்? ஒரு வேலை செய்யலாம். இப்போதைக்கு வேணா ஒரு வாடகை வீட்டை எடுத்து தங்கலாம். கொஞ்சம் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பயப்பட வேண்டாம். எதுக்கும் நான் தேடி பார்க்கறேன். உங்க அம்மாவை பார்த்துக்க ஒரு ஹோம் நர்ஸை நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா டிஸ்சார்ஜ் பண்ணணும்னா ஹாஸ்பிட்டலோட பில்ல கட்டணும்ல. கட்டலனா இவங்க விட மாட்டாங்க. அந்த பில்லெல்லாம் நான் கட்டிட்டேம்மா. இதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கொடுக்குற பில் மட்டும்தான் பாக்கி. மாமா நீங்க கொடுத்துட்டீங்களா எல்லாத்தையுமா?
அவ்வளோ பணம் உங்களுக்கு எப்படி மாமா? அது எல்லாமே கொடுத்துட்டேம்மா. இதுக்கப்புறம் நீங்க பில்லை பத்தி கவலை கொள்ள வேண்டாம். இங்கேருந்து சீக்கிரமா கிளம்புறதுக்கு பாருங்க. ஏகப்பட்ட செலவாயிருக்குள்ள அச்சு மாமா. அதை பத்தி தான் நீங்க கவலைப்பட வேண்டாம்னு நான் சொன்னேன்ல. இப்போ கிளம்புற விஷயம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ம். நான் டாக்டர் கிட்ட இதை பத்தி பேசுறேன். உங்களுக்கு வீடு வாடகைக்கு பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் தானே போக முடியும். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. அதுக்குள்ள நான் டாக்டரை பார்த்து இதை பத்தி பேசிட்டு வரேன். என்ன? ம். கூட இருந்தவங்கலாம் கை கழுவுனப்போ உதவி பண்ணது யாரு? நம்ம எதிரியா பார்த்த அச்சு மாமா. அந்த கடவுள் நம்மள கைவிடல இந்து. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க இன்னைக்கு ரெகுலரா சாப்பிடுறத சாப்பிடலையே. அத நான் ஹோட்டல்லே சாப்பிட்டேன். அது என்ன மாப்பிள, நீங்க எப்படி உட்காந்துருக்கீங்க? மூஞ்ச ரொம்ப சோகமா வருத்தமா வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அது மாதிரி வேலையை தானே இப்ப பார்த்து வச்சிருக்கீங்க. அப்படி நான் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொல்றீங்க? போதைப் பொருள் கடத்துறது சாதாரண வேலையா என்ன? மாப்பிள, அத கடத்தல் பொருள்னு நினைச்சு நீங்க ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. அதோட இன்னொரு பகுதியை யோசனை பண்ணி பாருங்க. நாம எல்லாரும் பிசினஸ் மேன். நம்மளோட பொறுப்பு என்ன? தேவைப்படுறவங்களுக்கு தேவையான பொருட்களை தேவையான நேரத்துல கொடுக்கணும், அப்படிதானே? இதுல இருக்க சில பொருட்கள் நமக்கு தேவைப்படுற ஒண்ணு, வேற சில பொருட்கள் நம்ம தேவையில்லாத ஒண்ணா இருக்கும். ஒரு பசு கூட வளர்க்க தகுதி இல்லாத ஒருத்தன் கறி விக்கிறான் இல்லையா? குழந்தைங்க இல்லாத கடைக்காரன் பேபி ஃபுட் விக்கிறான்ல? இதையும் அப்படி நினைச்சுக்கிட்டா போதும். யூரோப்லயும் அமெரிக்காவிலையும் அதிகமா தேவைப்படுற ஒரு பொருள் தான் இது. அத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நல்ல நியாயமா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாமா? பணம் சம்பாதிக்கிறது பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே அதிகமா லாபம் கிடைக்கிற பொருளை மட்டும்தானே விற்பனை பண்ணுவாங்க. நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மாப்பிள. 8ல இருந்து 10 வேலையாளங்களுக்கு கூலியும் கொடுத்து நடுக்கடலுக்கு போய் சாலை மத்தி ஜிலேபின்னு பிடிச்சிட்டு வந்து விற்கும் போது உனக்கு என்ன கிடைக்கும்? 16,000 ரூபா, இல்லன்னா 20,000 ரூபா. அதுவும் மீன் கிடைச்சாதான், இல்லன்னா அன்னைக்கான காசு நஷ்டம். ஆனா இந்த பிசினஸ்ல நஷ்டம் இல்ல. கரையில இருந்து நடுக்கடல நிக்கிற கப்பலுக்கு 2ல இருந்து 3 கிலோ போதைப் பொருளை கொண்டு போய் கொடுத்தா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும். லட்சக்கணக்கில். இந்த மாதிரி பொருட்களை வித்துதான் பணத்தை சம்பாதிக்கணுமா என்ன? பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பல பொருட்களை வித்தாகணும், வாங்க வேண்டியது இருக்கும். புத்தி சக்தி யுத்திய வச்சு விளையாடுறவன் தான் பிசினஸ் மேன். ஒரு பொருள்ல வெளியில எழுதிருக்கிற எம்ஆர்பி ரேட்டை வச்சு விக்கிறவன் அவன் வெறும் சின்ன வியாபாரி மட்டும்தான். ஆனா வாசம் ஒரு பிசினஸ் மேன். இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இந்த மாதிரி ஆபத்தான பொருட்களை விக்காமையும் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா? அப்படி நம்ம பிசினஸ் பண்ணோம்னா ஒரு ஒரு த்ரில் இருக்காது. நம்ம வாழ்க்கையில ஒரு த்ரில்லும் பயமும் இருக்கணும் இல்லையா? ஆமாமா, உங்க த்ரில்லையும் பயத்தையும் நான் பார்த்தனே. நான் உள்ள போயிருப்பேன். ஒரு தப்பு பண்ணுனா அதுல இருந்து எப்படி வெளிவரணும்னு வாசவனுக்கு தெரியும். 70 லட்சம் ரூபாயை எண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, கேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். நல்ல வேலை தப்பிச்சிட்டோன்னு சொல்லுங்க. இனிமே இந்த மாதிரி வேலையை பார்க்காம இருக்கிறதா நல்லது. பாருங்க மாப்பிள, ஒரு பிசினஸ் மேனால ஒரு விஷயத்த மட்டும் தான் சகிச்சுக்க முடியாது, நஷ்டம். அதை எப்படியாவது ஈடுகட்டுற வரைக்கும் அவனுக்கு தூக்கமே வராது. கஷ்டப்பட்டத திரும்ப பிடிக்கணும். கொண்டு வந்த அந்த பொருளோட விலை கொண்டு 1.5 கோடி ரூபாய் இன்னைக்கு எனக்கு நஷ்டமாயிருக்கு. அந்த பணத்தை திரும்ப எடுக்காம என்னால நிம்மதியா தூங்க முடியாது.
அதுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ கொண்டு வந்ததை விட 2 மடங்கு பொருளை கொண்டு வர போறேன். அப்போதான் நஷ்டத்தை ஈடுகட்டி லாபம் கைக்கு வரும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் போட்ல மட்டும் கை வைக்காதீங்க. என்னால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது, அதான் சொல்றேன். ஓம் போட்டை தவிர எனக்கு வேற போட்டு லீஸ் கிடைக்கும். போட்டு இல்லைங்கிறதுக்காக என் பிசினஸ் எல்லாம் நிறுத்த முடியாது. இது தேவையில்லாத வேலை, நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். மாப்பிள, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்ச நாளா எனக்கு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பதான் முதல் முறையா நான் மாட்டியிருக்கேன். எவனாவது போட்டு கொடுத்துருப்பானான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் அவனை பிடிச்சிருவேன். வெட்ட வேண்டிய தலையா இருந்தா நான் அந்த தலையை கண்டிப்பா வெட்டிடுவேன். உன் புருஷனுக்கு இதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தோணுது. ஒருவேளை இவன் என்ன போட்டு கொடுத்துருப்பானா? இல்ல, சொந்த போட்ல போதைப் பொருள் இருக்குன்னு சொல்லி யாராவது போலீஸ் கிட்ட சொல்லுவாங்களாப்பா? அது மட்டும் இல்லாம அதுக்கான தைரியம் எல்லாம் அவருக்கு கிடையாது. தூங்கிட்டியா? நீ எதுவுமே சாப்பிடலையே. வந்து சாப்பிட்டு தூங்குமா. என் ரூம்குள்ள உன்னை யாரு வர சொன்னது? வெளியே போ. எதுவுமே சாப்பிடாம நீ வந்து படுத்துட்டு இருக்கனாலதான். அதுக்காக நான் சாப்பிடாம இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? பொண்ணுங்க ராத்திரி பட்னியா இருக்க கூடாதுமா. ஏதாவது சாப்பிட்டு தூங்கு. நான் சாப்பிடாம இருந்தா வானம் இடிஞ்சு விழுந்துருமா? அப்படின்னா நானும் பாக்குறேன். நைட்டு சாப்பிடாம இருக்க கூடாதான். இது வேணா உங்க ஊரோட ரூல்ஸா இருக்கலாம். உங்க ஊருக்கு தான் இதெல்லாம் சரி வரும். காரணம், நீங்க ராத்திரி மட்டும் தானே சாப்பிடுவீங்க. நீ முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. நான் ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். நீ என்கிட்ட பல விஷயங்கள் சொல்லலாம். இப்ப சொன்னி இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கலாம். அத ஒன்னும் கேட்க எனக்கு இஷ்டம் இல்ல. இது அது கிடையாது. இதனால உனக்கு தான் நல்லது நடக்கும். நான் எதையும் கேட்க விரும்பல. உன்னால எனக்கு எந்த பலனும் வேணாம். மரியாதையா ரூமை விட்டு வெளியே போ. தேவையில்லாம என்ன தொல்லை பண்றதுக்குனே வந்துட்டா. நைனா, வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத. என் அண்ணன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அதை நீ சாமர்த்தியமா யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. கொஞ்சம் போலீஸ்காரங்களும் ஊர்க்காரங்களும் சொன்னா நீ என் அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா? இந்த வீட்டுல ஒரு ஆளா உன்னை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. கண்டவன் பேச்ச கேட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. திருடனுங்களும் கொலைகாரங்களும் இருக்கிற அந்த ஊர்ல இருந்து வந்தவ தானே நீ. உன்னோட குணம் என்னன்னு யாருக்கு தெரியும்? மரியாதையா வெளியே போ. நீ ஏன் போறியா, இல்ல உன கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளட்டுமா? நைனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போடி வெளியே. என் ரூம்ல இருந்து வெளியே போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.